போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு மோஷன் பாஸ் பண்ணும்போது பிளட் வருது. நெறைய பேஷண்ட்ஸ் பார்க்கறது உண்டு. பிகாஸ் அவங்க மேஜரா கான்ஸ்டிபேட் ஆயிருப்பாங்க. என்ன நெறைய பேருக்கு தெரியறது இல்லன்னா, நான் ஆக்சுவலா வந்து நெறைய ஃபேமிலீஸ்ல ரொம்ப ஒரு மூட நம்பிக்கையும் இருக்கு. டெலிவரி ஆன அம்மாக்கு தண்ணி நெறைய குடிக்கக்கூடாதுன்னு. அது எங்கேருந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்ததுன்னே எனக்கு தெரியாது. பிகாஸ் 2 டேஸ் முன்னாடி ஐ ஹேட் ஒன் பேஷண்ட் ஷி வாஸ் கம்ப்ளீட்லி டீஹைட்ரேட்டட். ஏன்னா ஷி கேம் வித் ஆப்சஸ். பிரெஸ்ட் வந்து ரொம்ப ஆப்சஸ் இருந்தது. அதாவது பால் கட்டி ரொம்ப பெயினோட என்கிட்ட வந்தாங்க. அப்போ ஸ்கேன்லாம் பார்த்துட்டு ஆப்சஸ் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்டா அவங்க ஹைட்ரேஷனே சரியா பண்றது இல்ல. ஏன்னா வீட்ல எல்லாரும் தண்ணி நிறைய குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. I presume that it could also be one of the cause in your case. So make sure that you drink adequate amount of water. ஏன்னா நீங்க breastfeed பண்ணும்போது you will of course get dehydrated. You have to have adequate amount of water. இன்னும் என்ன ஆகும் தெரியுமா? நீங்க பால் குடிக்கிறீங்க. ஸோ அதனால நிறைய நீ பால் குடிச்சாதான் பால் நிறைய சுரக்கும்னு சொல்லிட்டு excessive amount of milk கொடுப்பாங்க. Milk related products. Milk has calcium. Calcium can cause constipation. Again, that's also one of the reasons for constipation. So நீங்க dehydrate ஆகுறீங்க, நிறைய milk எடுத்துக்கிறீங்க, அப்படினாலே of course அதோட சேர்த்து நீங்க calcium tabletோ எடுத்துக்கிறீங்க, definitely you are going to get prone for constipation. So make sure that one, hydrate பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உங்க டயட்டை நல்ல ஃபைபர் ரிச் டயட்டா வச்சுக்கோங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால வாக் பண்ண முடியும்னா ஆஃப்டர் எவ்ரி மீல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆவது கொஞ்சம் நடங்க ரூம்குள்ளேயே. செடென்ட்ரியா ஒரே இடத்துல படுத்துக்காதீங்க. இன் ஆல் தீஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஐ எம் ஷுர் யுவர் கான்ஸ்டிபேஷன் வில் கெட் ரிலீவ். அதுவும் உங்களோட பிளட் அண்ட் ஸ்டூல்ஸ் கான் பி பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன் ஆர் யூ ஸ்ட்ரெயின். அப்படியும் ரிலீவ் ஆகலை அப்படின்னா ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் அ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்.